திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கயா, சிவாய நம. வணக்கம். வணக்கம். நமச்சிவாய ஐயா. நமஸ்காரம். சிவாய நம ஐயா. சிவாய நம. சிவாய நம. ஆரம்பிக்கலாம் ஐயா. ஐயா ஆரம்பிச்சிடலாம் ஐயா. சித்திரமா வந்திருக்காங்களா? பள்ளி எழுச்சி பாடிட்டுங்களா? இல்லைங்க, ஒன்றும் காணையா. பள்ளி எழுச்சி பாடிடுறேன் ஐயா. பாடுங்க பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாலவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், எல்ல பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமதவர், மருவு புருடோத்தமர், தேதிராயர், மூல மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், தேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கவிழர் பரணர், மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு வட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயேனின் அல்லால், போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், கேட்டறியோம் பூனை கண்டறிவாரை, சீதங்கொள் வயல் தீரு பெருந்துறை மன்னா, சிந்தனைக்குமரியாய் எங்கள் முன் வந்து, ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். எங்க ஆரம்பிக்க சொல்லுங்க. இன்று 73வது பாடலுங்க. எத்தனாவது பாருங்க ஐயா? முதல் திருமுறையில் நம்ம பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திருமுறை படிக்கிற முதல் திருமுறையில 73ங்க. 73 திருக்கானூர். பண் வந்து தக்கேசி. பகற்பண் 5ஆக 12 15 நாழிகைக்குள்ளாக 10:28 12 மணிக்குள்ளாக காம்போதி ராகத்துல பாடத்தக்க தக்கேசி பண். இது வந்து இந்த தலம் வந்து காவிரி வடகரையிலே 56வது தலமாக கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதியில இருக்கிறது. பெருமான் செம்மேனிநாதர், அம்பாள் வந்து சிவலோக நாயகி. இதுக்கான பெரிய புராண பாடல் 308. நன்றிங்கய்யா. அதன் மருங்கு கடந்து அருளால் திருக்கானூர் பணிந்தேத்தி ஆன்ற சைவ முதல் மறையோர் அன்பில் ஆலந்துறையின் முன்னவனை தொழுது போற்றி, பத நிறை செந்தமிழ் பாடி சடைமுடியார் பல பதிகள் பணிந்து பாடி, மதகரட வரை உரித்தார் வடகரை மாந்துரை அணிந்தார் மணிநூல்
மார்பர் திருச்சிற்றம்பலம். இப்படி திருக்கானூரை பணிந்து எழுந்த பாடல். கானார் சோதி மண்ணு சென்னி மன்னே பூனங்கொன்றை தேனார் போது தானார் கங்கை திங்களொடு சூடி மானே நோக்கி கண்டங்குவப்ப மாலையாடுவார் கானூர் மேய கண்ணார் நெற்றி யானூர் செல்வரே. கானார் மேய கண்ணார் நெற்றி ஆனூர் செல்வரே. திருக்கானூர் அந்த பெருமான் செம்மேனிநாதரை கண்ணார் நெற்றி என்று நெற்றி கண்ணனாக குறிக்கிற பாடல். வாழ்க. நீந்தலாக. நன்றிங்க. நீந்தலாக வெல்ல மூழ்கு நீச்சடை தன்மேலோர் ஏய்ந்த கோணல் பிறையாடரவு கொன்றை எழிலார போந்த மின் சொல் இன்பம் பயந்த மைந்தரவர் போலாங் காந்தள் விம்மு கானூர் மேய சாந்த நீச்சாரே. பென்பம் இன்பம் பயந்த பெம்மான் என்று சொல்கிறார். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமொன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயிலம்மானே. அதனால பெருமான் காலையில் எழுந்து தொழுதால் நம்முடைய இடர் களைவான், மாலையிலே நமக்கு இன்பம் தருவான் என்று சொல்கிற வகையிலே இங்கே அவர் இன்பம் பயந்த மைந்தரவர் போலாம் என்று பாடுகிறார். வாழ்க. சிறையார் வேண்டும். மூன்றாவது பாட்டியா? சிறையார் வேண்டும். அம்மா பரிமள அம்மா வாங்கம்மா. சிவாயா. சிறையார் வண்டும் தேனும் விம்மு செய்ய மலர் கொன்றை மறையார் பாடலாடலோடு மால்விடை மேல் வருவார் இறையார் வந்து இன்புகுந்தென் எழில் நலமும் கொண்டார் கரையார் சோலை காணோர் மேய பிறையார் சடையாரே. கரையார் விம்மு காணோர் மேய சாந்த கரையார் சோலை காணோர் மேய பிறையார் சடையாரே. நாம் பெருமான் தேடுவது அல்ல, பெருமானை நாம் தேடினால் நான் தேடுகிறேன் என்ற அந்த ஆணவம் வரும். ஆனாலே பெருமான் வந்து என் உள்ளம் புக வேண்டும். எங் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு திருவம்பால பாடுற மாதிரி இங்கே இறையார் வந்து என் உள்ளம் புகுந்து எழில் நலம் கொண்டார் என்று பாடுகிற பாடல். வாழ்க. அடுத்து விண்ணார் திங்கள். 4வது பாட்டு. லலிதா பாலசுந்தரம் ஐயா இருவரும் வாங்க. ஐயா நமச்சிவாய ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். வெண்ணார் திங்கள் கண்ணி வெள்ளை மாலையது சூடி தன்னாரக்கொடு ஆமை போண்டு தாழி புன்சடை தாழ என்ன வந்தென் இல் புகுந்தங்கு எவ்வ நோயி செய்தான் கண்ணார் சோலை கானூர் மேய விண்ணோர் பெருமானே. கண்ணார் சோலை கானூர் மேய விண்ணோர் பெருமானே. என்னார் வந்து என் இல் புகுந்து எவ்வ நோய் செய்தான் என்று சொல்லி பெருமானை அவன் வந்து என் உள்ளத்திலே புக வேண்டும். நான் அவனை தேட முடியாது, அவன் என்னை தேடி வர வேண்டும் என்று சொன்ன பாடு. நம் இந்த நினைப்பு எண் என்பது நினைத்தல்.
நினைத்தல் நம்ம வேலை, வந்து புகுதல் அவனுடைய வேலை இருக்க வேண்டும். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. வாழ்க. தார்கொள் கொன்றை. திருச்சிற்றம்பலம். தார்கொள் கொன்றை கண்ணியோடும் தன்மதியம் சூடி சீர்கொள் பாடல் ஆடலோடு சேடராய் வந்து ஊர்கள் தோறும் மையம் ஏற்று என் உள்வில் மின்னோய் செய்தார் கார்கொள் சோலை காணூர் மேய கரை கண்டத்தாரே. கார்கொள் சோலை காணூர் மேய கரை கண்டத்தாரே. திருச்சிட்டம். நன்றி ஐயா. நான் பெருமானை தேடினால் ஆணவம், ஆனால் பெருமான் என்னை தேடினால் அவன் பிரம்ம கபாலத்திலே ஐயம் ஏற்று என்னுடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்று எனக்கு அருள் செய்வான். ஆக நான் தேடுவது ஆணவம், அவன் என்னை என்னிடத்திலே வந்து புகுந்தால் அது எனக்கு அருள் என்று நினைக்குமாறு அமைந்த பாடல். வாழ்க. முனிவில் எலும்பு. ஆறாவது பாட்டு. அம்மா பத்மாஜி அம்மா வாங்கம்மா, ஆறாவது பாடல். சிவாய நம்மையா, நான் கேட்டுக்கணுங்கிற ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா ராஜா ஐயா ராணி அம்மா வாங்கம்மா, தொடர்ந்து பாடுங்கம்மா. சிவாய நம்ம. முழிவெல் எலும்பு நீரும் நூலும் மூழ்கும் மார்பராய் எளி வந்தார் போல் ஐயம் என்று என் இல்லை புகுந்தே உள்ள தெளிவும் நானும் கொண்ட கள்வர் தேரலார் பூவில் களிவண்டியாள் செய் காணூர் மேய ஒளிவன் பிறையாரே. களிவண்டு யாழ் செய் காணூர் மேய ஒளிவன் பிறையாரே. அம்மா அவங்க படிக்கல, அவங்க கண்ணாடி எல்லாம் படிக்கலையா? சரிங்க 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 சரிங்க. வாங்கய்யா வாங்கய்யா சதானந்தன் ஐயா. பெருமான் எளிவந்த பிரான் அருமையில் எளிய அழகே போற்று என்று எளிவந்து என் உள்ளே புகுந்தான் என்கிறார். வாழ்க. மூவா வண்ணர். மூவா வண்ணர் முளைவல் பிறைய முருகல் செய்தீங்கே பூவார் கொன்றை வந்தார் பக்கம் பல பேசி போவார் போல் மால் செய்து உள்ளம் பூக்க பரிநூல தேவ தோலை காணூர் மேய தேவ தேவரே. தேவா சோலை காணூர் மேய தேவ தேவரே. திருச்சிற்றம்பலம். போவார் போல மால் செய்து என்று எனக்கு மாயையாகிய அந்த விளக்கை தந்து அந்த மாயை விளக்கத்தின் மூலமாக என்னுடைய இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் செய்யக்கூடியவன் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க. தமிழின் நீர்மை பேசி. வாங்கம்மா பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் முந்தை மல்கு பாடல் செய்கை இடமோவார் உமிழின் மேனி தந்து கோல நீர்மை அது கொண்டார் கமழும் சோலை காணூர் மேய பவள வண்ணரே. கமழும் சோலை காணூர் மேய பவள வண்ணரே. திருச்சிற்றம்பலம். தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை மல்கு பாடல் செய்கை இடம் போவார் என்று பண்ணமைப்பிலே அந்த திருமுறைகளை பாடுகிற வழிய நம்ம ஐயா அடிக்கடி தர்மபுரையா அதை அடிக்கடி இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க. அந்தம்மாதி. 9வது பாட்டு. வாங்கம்மா ஆண்டாளம்மா வாங்கம்மா.
என்னமையா சிற்றம்பலம் சிவாய். அந்த மாதிரி யானும் வாழும் மார்க்கமறிவறியான் சிந்தையுள்ளும் நாவின் மேலும் சென்னி சென்னி மன்னினான் வந்தென்னுள்ளம் புகுந்து மாலை காலை ஆடுவான் கந்த மல்கு காணூர் மேய வெந்தை பெம்மானே. சிவாய் நமனே. கந்த மல்கு வானூர் மேய எந்தை பெம்மான். அது எந்தை என்பது இசைக்காக வெந்தைன்னு போட்டாங்க. எந்தை பெம்மான் என்னுடைய பெருமான் அவன். அவன் என்ன பண்றான்? சிந்தையுள்ளும் நாவின் மேலும் சென்னியான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டரினத்தகத்தான். அவனுடைய சிந்தையிலே இருக்கிறான், என்னுடைய நாவிலே இருக்கிறான், என்னுடைய சென்னியிலே இருக்கிறான். அதோடு யார் வாய் திறந்தவாள் வாயாக அந்த தொண்டர் இனமாக இருக்கிறான் என்கிற திருத்தாண்டக பாடலை நினைவுபடுத்தும் பாடலாக இது இருக்கிறது. வாழ்க வாழ்க. ஆமை அறவோடு. ஆமா பட்டமால்மா வாங்கம்மா. பட்டமால்மா இருக்கீங்களா? வரங்கய்யா வரங்கய்யா. ஆமை அறவோடே வெண்கொம்பு பக்கு மாலை பூண்ட ஓர் கள்வர் வெள்ளல் போல் உள்வெண் நோய் செய்தார் ஓம வேத நான்முகனும் கோணா கணையானும் சேமமாய செல்வர் காணூர் மேய சேடரே. வாய்நம. சேமமாகிய செல்வர். சேமம் என்ற சொல்லுக்கு சேமிப்பு என்ற பொருள். பொருள்களை சேர்த்து வச்சு பாதுகாக்கணும். சேமமாகிய செல்வன் பெருமானை உள்ளத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. கழுது துஞ்சும். ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா கையை வெட்டினாரு. முனுசாமி ஐயா நீங்க வந்துருங்க ஐயா. அந்த பாட்டு சொல்லியா. பழுது துஞ்சும் கங்குலாடும் காணூர் மேயானை பழுதில் ஞான சம்பந்தன் சொல் பத்தும் பாடியே தொழுது பொழுது தோத்திரங்கள் சொல்லி துதித்து நின்று அழுது நக்கும் அன்பு செய்வார் அல்லல் அறுப்பாரே. நன்றி ஐயா. ஆக தொழுது நோக்கி தோத்திரங்கள் சொல்லும் பெருமானை துதித்து நின்று அழ வேண்டும். அழுதடி அடைந்த அன்பர் மனை சொல்றாங்க இல்லையா? அதனால அடியார்கள் எல்லாம் அழுவதன் மூலமாக ஆண்டவனை பெறலாம் என அது அன்பின் அடையாளம் இருக்கும். அன்பு இருந்தாதான் அழுக வரும் இல்லையா? இல்லைன்னா கோபம்தான் வரும். அதனால அழுதுனக்கு அன்பு செய்வார் அல்லல் அறுப்பாரே என்று பதிக பலன் சொல்கிறார். வாழ்க. அடுத்து 74வது திருப்புறவம். திருப்புறம் என்பது சீர்காழி அமைந்த அந்த 12 பேர்களில இந்த புறவம் என்பது ஒரு பெயர். அந்த பெயர்கான சொல்லி அதான் ஒரு சொற்பொழி பண்ண சொன்னா அது என்னாச்சுன்னு தெரியல, கேட்கணும், அது ஞாபகப்படுத்தணும். அதனால திருப்புறவம் என்பது சீர்காழியை குறிக்கும் தக்கேசி பண்ணிலே அமைந்த இறுதி பதிகம் இது. அதுக்கு அடுத்த பண்ணு நமக்கு குறிஞ்சி பண் போயிடும். அதனால தக்கேசில கடைசி அந்த பண்ணிலே அமைந்த கடைசி பதிக பாடல் புறவம் என்பது சீர்காழி சிதம்பரத்துக்கும் வைத்தியர்களுக்கும் இடைப்பட்ட காவியினுடைய 14வது பகுதி. இதற்குரிய பெரிய புராண பாடல் 88. நன்றிங்கய்யா. பொங்கு ஒளி மால் விடை மீது புகுந்தனி பொன் தோணி
தங்கி இருந்த பெரும் திருவாழ்வு தலைப்பட்டி இங்கெனை வாழும் உடையான் உமையோடும் இருந்தான் என்று அங்கு எதிர் நின்று புகன்றனர் ஞானத்து அமுது உண்டார். திருச்சிற்றம்பலம். சீர்காழியில ஞானப்பால் கொடுத்த போது திருநிலை நாயக வழியாக கொடுத்தான் என்பதனாலே அதை நினைவு கூறும் வழியிலே இறைவன் அரவன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, தானும் தன் தையலுமாயிருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற இந்த பதிகப்பாடல். அதனால்தான் அது எங்கு என ஆளுடையாள் என்று சொல்ல சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து கட்டுறார். இந்த பாட்டுல எல்லா வரியிலும் அந்த வரி வருகிறது. அதனால அந்த பாட்டு நரவ நிறை வண்டரை தார் கொன்றை நயந்து நயனத்தால் சூரவம் வெறிவன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான் புறவம் முறைவன் பதியா மதியார் புறமூன்றெறி செய்த இறைவன் அரவன் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே. இறைவன் அரவன் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே. இரண்டாவது பாட்டியா புறவன் புலியின். வாங்கய்யா கல்லூரி கார்த்திகேயன் ஐயா வாங்க. உறவம் புலியின் ஊரேத்தோ லாடை உடை மேற்படனாகம் விரவி விரி பூங்க வசைத்த வெகி தன் உரைதான் பொறுவெங்களிரு பிளிர உரித்து புறவம் பதியாக இரவும் பகலும் இமையோ ரேத்த உமையோடு இருந்தானே. இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என்று பெருமான் இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க பந்தம் உடைய பூதம் பாட. வாங்கம்மா வந்தவாசி செண்பகலியம்மா வாங்கம்மா. நான் கேக்குறேங்க ஐயா, நான் என்ன எடுக்கல. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அடுத்தியா கார்த்திகேயன் பன்னீர்செல்வம் ஐயா வாங்க. நானும் எடுக்கல, கேட்டு மட்டும் இருக்கீங்க. சரிங்க எடுங்க எடுங்க. 1:76 முதல் திருமுறை 74வது பதிகம். முதல் திருமுறையில் 74வது பதிகம் தக்கே சிப்பண்ண. ஐயா கணபதி ஐயா வந்திருக்காரு பாருங்க. கணபதி ஐயா வாங்கய்யா. அப்பா நமச்சிவாயம் சிவா திருச்சிற்றம்பலம். உறவன் புலியும் தோளாடை உடைமே அடுத்த பாடல். சிவா பந்த முழையே பூதம் பாட வரத சிலமார்கே கந்தே மல்கு குழலிகானே கரி காட்டெறிய அந்தன் கடசூழ்ந்த தழக பிறகும் பதிவாவும் மெய்தி எங்கும் பெருவானிவையோடு உமையோழத்தே உமையோழ்ந்தானே எந்தை பெருமான் விடைவேல் உமையோழ்ந்தானே. எந்தம் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. அவன் என்னுடைய பெருமான், அவன் உமையோடு இருந்து என்னை ஆட்கொள்கிறான். வாழ்க.
நினைவார் நினைய. ஐயா ஐயா நடராஜன் ஐயா அப்படிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நினைவார் நினைய இனியார் பணியார் மலர்தூய் நித்தலும். நினைவார் நினைய இனியான் பணியார் மலர்தூய் நித்தலும். கனையார் விடையுடையான் கங்கை திங்கள் கமழ் கொன்றை புனைவார் சடையின் முடியான் கடல் சூழ் உறவம் பதியாக எனையாலுடையான் இமையோரேத்த உமையோடிருந்தானே. எனையாலுடையான் இமையோரேத்த உமையோடு இருந்தானே. நினைவார் நினைய இனியான் அவன் நினைக்க நினைக்க அவன் இனிமையானவன். நின்றாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. செங்கண் அரவு 5வது பாட்டு. வாங்கம்மா வந்தா செம்பள்ளி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நரவும் நகுவெண்டலையும் மூழ்கிவென் திங்களும் தங்கு சடையன் விடையுனுடையன் சரிகோவன ஆடை பொங்கு திரைவன் கடல் சூழ்ந்தழகார் புறவம் பதியாக எங்கும் பரவி இமையோரேத்த உமையோடிருந்தானே. எங்கும் பரவி இமையோரேத்த உமையோடிருந்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நம்மெல்லாம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கோம். ஆனா பெருமான் எங்கும் பரவி இருக்கிறார். அதனால்தான் வெவ்வேறு இடத்துல நம்ம எல்லாம் ஒன்னா இணைத்து வைத்திருக்கிறோம் இல்லவா, இணையத்தின் மூலமாக. அதனால எங்கும் பரவி இருப்பவருடைய அவனுடைய குணம் நம்ம எல்லாம் இணைக்கிறது. அவன் தான் உண்மையான இன்டர்நெட். வாழ்க. பின்னு சடைகள். ஆமா செந்தமிழ் செல்வி அம்மா. 1ஆம் திருமுறை 74:6. பின்னு சடைகள் தாழ கேழல் எயிரே பிழப்போ பிறழ போய். பின்னு சடைகள் தாழ கேழல் எயிரே பிறழ போய். அண்ணனடையார் மனைகள் தோறும் அழகார் பலி தேர்ந்து புன்னை மடலின் பொழில் சூழ்ந்தழகார் புறவம் பதியாக புன்னை மடலின் பொழில் சூழ்ந்தழகார் புறவம் பதியாக என்னை உடையான் இமையோர் ஏத்த என்னை உடையான் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே உமையோடிருந்தானே. நன்றி. இப்ப பேசுற அரசியல் எல்லாம் என்ன பண்றாங்க, பெண்களுக்கு நாங்க தான் உரிமை தந்தோன்னு பிரச்சாரம் பண்ணி தெரியுறாங்க. ஆனால் மனைகள் யாருது? அண்ணனடையார் மனைன்னு பாடாரு. பெண் வீடு என்பது பெண்களுக்குரியது. ஆண்கள் வெளியில போய் உழைச்சிட்டு வரணும், பெண்கள் வந்து வீட்டுல இருந்து இது செய்யணும். அதனால அண்ணனடையார் மனைகள் தோறும் அழகார் பலி தேர்ந்து என்று வீட்டை வந்து இப்ப பெண்மைக்கு கொடுத்த சிறப்புக்குரியவரோட ஞான சம்பந்த பெருமான்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க.
இல்லையா? அதை நாம உணர வேண்டும். அன்னநடையார் மனைகள் தோறும் அழகார். அங்க அடியார்ன்னு சொல்லல, அந்த வீடுகள் வந்து அடியார்க்குன்னு சொல்லல. அன்னமனையார் என்ற பெண்மைக்குத்தான் உரிமை கொடுத்து பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. இதுதான் சமுதாய புரட்சி. அதனால அவர் ஒரு புரட்சியாளர்னு சொல்லணும். இல்ல யாரும் சொல்றதே இல்லை. வாழ்க. பொன்னற்கரிய நஞ்சை கொண்டு. ஏழாவது பாட்டியா? ஐயா பன்னீர்செல்வம் ஐயா எடுத்துட்டீங்களா? கார்த்திகேயன் பன்னீர்செல்வம். ஒரு இடத்துல இருக்கு. அம்மா பரிமளம்மா வாமா. ஏழாவது பாட்டையா? நஞ்சை உண்டு ஒரு தோழம் தேவ விண்ணில் போலிய அமுதம் அளித்த விடை சேர்கொடி அண்ணல் மண்ணில் சீரை வண்டு அரை பூஞ்சோலை உறவம் பதியாக எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே. ஒரு தோழம் தொண்டர்னு மணிவாசகர் பேசுவார். இங்க ஒரு தோழம் தேவர்னு பேசுறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். தோழம் என்பது எண்ணிலடங்காத, தேவர்களும் எண்ணிலடங்காதவர்கள், தொண்டர்களும் எண்ணிலடங்காத என்ற வழக்கிலே அமைந்த பாடல். வாழ்க. விண்தான் அதிர. வாங்கய்யா கார்த்திகேயன் பன்னீர்செல்வம் ஐயா வாங்க. சரிங்க 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 நன்றிங்க. எடுக்க முடியல. சொல்லுங்க யாரு? ஐயா பாட்டுங்களா? பாடுங்க பாடுங்க. நாதிர வியனியர் கையிலை வேறோன்றெழுந்தன் நின்றோ நோடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய பொண்டானொழிய அருள் செய் பெருமான் புறமதியாக எண்டோளுடையான் இமையோரேத்த உமையோடிருந்தானே வயண்டோனுடையாறு இமையோரேத்த உமையோடிருந்தானே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலையா. நன்றிங்க. இது ராவணன் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ராவணனுக்கு 10 தலையும் 20 தோளுனர். எங்க பெருமான் எண்தோள் உடையானாக இருக்கிறான் என்று பெருமானுடைய எண்தோளை பற்றி பேசுகிறார். அது அவனுடைய எண் குணங்களை குறிக்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. நெடியான் நீடா மலர். நீங்க பாட போறீங்களா? பாடுங்க. நன்றி. நெடியானில் தாமரை மேலயனும் நீடி காண்கில்லா படியாமேனி உடையான் பவள வரைபோல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முளவார் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே. பெருமானுடைய மேனி பவள மேனி. அந்த பவள மேனியிலே திருமார்பிலே பொடியார் அணிந்து நீரு பூசிய கோலமாக அவன் இருக்கிறான் என்கிற பாட்டு இது. வாழ்க. அடுத்து 10வது பாட்டு ஆலம் மயிலின். ஐயா ராஜா ஐயா பாட்டாருங்களா? பாட சொல்லலாம் ஐயா. அவர் பாட்டு பாட்டாரு. சரிங்க.
வேற யாராவது பாடாத இருக்கீங்களா வரிசை? ராஜாயா பாட்டா பாடுங்க. மயிலின் பீலி அமணர் அறிவில் சிறு தேரர் கோளும் மொழிகள் ஒழிய குழுவும் தழலும் எழில்வானும் போலும் வடிவம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய வடம் எழில்வான் வடிவம் என்று அவனை வானளவுக்கு உயர்ந்த பெருமானாக காட்டுகிறார். வாழ்க. பொன்னார் மாட பாட்டுங்களா ஐயா? பாடுங்க. பொன்னார் மாட நீடும் செல்வ புறவம் பதியாக மின்னாரிடையாள் உமையாளோடு இருந்த விமலனை தன்னார் வன்செய் தமிழின் வீர உரைத்த தமிழ் மாலை வண்ணால் பாடி ஆட பெரியார் பரலோகந்தானே. சிவாய நம. பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னாள் அழைப்பு வழியான்னு அப்பசாமி பாடுறார். அது மாதிரி பன்னாள் பாட பெரியார் பரலோகத்திருப்பாருன்னு சுந்தரருடைய ஞானசம்பந்தருடைய வாக்கு. வாழ்க வாழ்க. அவ நம்ம என்ன பண்ண வரைக்கும் 4 பண்களை முடித்திருக்கிறோம். முதலில் நட்டபாடை, 2வது தக்கேசி, 3வது பழந்தக்கராகம், 4வது இப்ப நம்ம பாடின அந்த தக்கேசி பண். தக்கேசி 4வது, 3வது பழந்தக்கராகம், அது 2வது பகுதி தக்க ராகம், அதுக்கப்புறம் நட்டபாடை, தக்க ராகம், பழந்தக்கராகம், தக்கேசி 4 பண்களை உள்ள 74 பதிகங்களை படைக்கிறோம். அடுத்து 5வது பண்ணாக அமைந்த குறிஞ்சிப்பண். இந்த குறிஞ்சிப்பண் இரவு பண்ணாக 52 நாழிகையிலிருந்து 56 நமக்கு நேரம்லாம் குறிச்சிருக்காங்க. பண்ணெல்லாம் எந்தெந்த நேரத்துல பாடணும்னு. இரவு நேரத்தை விடியற்கால 3லேருந்து 4:30, அந்த 3-4 தான் சிவ முகூர்த்தம்னு பேரு. அப்புறமா 4-6 பிரம்ம முகூர்த்தம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல பொழுது விடிஞ்சா விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. அந்த வகையில கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின சங்கம். கூவின பூங்குயில் என்பது குயில் கூவுகிற நேரம், அது சிவ முகூர்த்தம். அப்புறம் கோழி கூறுற நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதுக்கப்புறம் மற்ற குருவிகள் கூறுற போது விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்ற ஒரு மரபு. அந்த மரபில இந்த குயில் கூவுகிற அந்த சிவ முகூர்த்தத்திலே பாடக்கூடிய பண் இந்த குறிஞ்சி பண் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்துல இந்த பண் பாடக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. இத ராகம் மலகிரின்னு ஒரு ராகம் சொல்றாங்க. அது என்ன நமக்கு தெரியல. இது இந்த தலம் வெங்குரு என்று சொல்லி சீர்காழியினுடைய 12 பேர்ல இந்த வெங்குருவும் ஒன்று. புறவம், வெங்குரு, அப்படி பல பேர் இருக்கு இல்லையா? 12 பேர். அந்த 12 பேர் ஒரு சொற்பொழிவா பண்ண சொன்னியா அந்த மூலமா? அதை ஏற்பாடு பண்ணீங்களாயா நடராஜையா? சொல்லுங்கய்யா. சிவாய நம. நம்ம அந்த சீர்காழிக்கு 12 பேர் இல்ல, ஒரு பண்ண ஆரம்பிச்சுல அந்த ஆரம்பிப்பார். அம்மா கிட்ட கேக்குறேங்க ஐயா. இந்த 8 மணிக்கு வர முடியுமான்னு பாக்க. அவங்க ஆபீஸ் விட்டு வர்றதுக்கே 8 ஆயிடுதுங்க. இல்ல உங்க 2 பேருக்கும் வசதியான டைம்ல பதிவு பண்ணி போட்டலாம். அதை கண்டிப்பா அந்த கழுமலை நிச்சயம் சீர்காழி பத்தியான விஷயங்கள். அதாவது இதுல இருந்து பிரம்மபுரத்துல இருந்து கழுமலம் வரை 12 பேரு. ஓரொரு ஆயின் பாட்டு ஓரொரு ஆயின் அந்த பாட்டுல எல்லார் பேரும் அந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குதுயா. 12 பேரை சேர்த்து பல்பெயர்ப்பத்துன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். ஒரு தலத்துக்கு பிறகு தனியா பாடியிருக்கார். திருவள்ளுக்கூட்டில அந்த 12 பாட்டையும் பாடியிருக்கார். அப்புறம் யாமாமான்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த திருமாலை மாற்று, அதுலயும் 12 பேரையும் காட்டியிருப்பார். அந்த மாதிரி சீர்காழியில 66 பதிகங்கள் பாடி இருக்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். சீர்காழி தான் அதிகமான பாடல் பெற்ற பதிகம் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க. அதனால அதுல எல்லா இடத்துலயும் அந்த இடம் இருக்கு. நிறைய பாடல்கள் அந்த மாதிரி பாடுகிறார். பல்பெயர்ப்பத்துடனே ஒரு 4-5 பதிகம் பாடுகிறார்.
மதுரையில போய் உன்னோட பேரன் கேட்டப்ப 12 பேரையும் சொல்லி மாத்தி மாத்தி பாடிருக்காரு. அதுக்கு மாலை மாற்று இது அந்த இது இந்த மாற்றுன்னு சொல்லுவோம். இடக்கு மடக்கணும்னு சொல்லி ஒரு பெயரையும் முதல்ல வச்சு 12 பேரையும் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தன்றப்ப அவர் அந்த பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி நிறைய பதிகங்களை ஞானசம்பந்தபுரம் நமக்காக அருள் இருக்கிறார். அதுல இந்த காலையில சிவ முகூர்த்தத்திலே பாடக்கூடிய இந்த குறிஞ்சி பண்ணுல இந்த இடத்துல திரு வெங்குரு என்ற வகையில காவினுடைய தென்கரையாகிய சீர்காழி சிதம்பரத்துக்கு வைத்தவன் நடுவில் இருக்கிற அந்த பதிகம். இப்ப இந்த பதிகம் பாடுவதற்கான பெரிய புராண பாடல் 1154. நன்றிங்கய்யா. வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீழ்த்திருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். அல்ல புள்ளிய 16 ஆண்டில அவருடைய திருமணத்துக்கு முந்தைய நடந்த அங்க சீர்காழி எல்லா தலப்பயணங்கள் முடித்துக்கொண்டு சீர்காழி அமர்ந்தார்களே அடியாளோடு சேர்ந்து சீர்காழியிலே அதிகமான பதிகங்கள் அந்த நேரம் தான் பாடினார். அதிலே ஒரு பதிகம் இந்த பதிகம் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் இதை இடம் சுட்டி பொருள் விளக்கியிருக்கிறார். வாழ்க. இதுல குறிஞ்சி பண்ணுல காலைநன் மாமலர் கொண்டு அடிபரவி. ஐயா பாடுங்க குறிஞ்சி பண்ணல. நன்றிங்கய்யா. இந்த குறிஞ்சி பண்ணிலே வாசித்திரவே நிறைய பாடல்கள் இருக்கு. வாசித்திரவே கட்டாங்கி எரியோம்பி நன்றுடையானை தீயதலானை வம்பார் குன்றம் நீடையர் சாரல் என்று பல பாடல்கள் முத்துவிதான மணிப்பொற்கவரி அந்த பாடலும் இந்த குறிஞ்சி பண்ணிலே அமைந்த பாடல். பாடுவதற்கு இலையாக எங்க ஊர் திருக்கழுகுன்றம் கூட தோடு ஒரு காதல் குறிஞ்சி பண்ணியா? ஆமாய்யா, நிறைய பாடல் இருக்குங்க, அதுல வரிசையா வருதுங்க. இந்த ஆனால் நீங்க எத்தனை தலை சொன்னாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஓதுவார்களை கேட்டா குறிஞ்சி பண்ணுனாலே தில்லையில பாடினா முதல் பாட்டு கற்றாங்கிரி யோம்பி கலியை வாராமேன்னு அந்த பன்முறையில பாத்தீங்கன்னா முதல் பாட்டு 80வது பதிகமாக முதல் திருவிழா 80வது பதிகம் கற்றாங்கிரி யோம்பி தான் போட்டிருப்பாங்க. வாழ்க வாழ்க. நன்றிங்க. இந்த குறிஞ்சி யாழ் என்ற பெரும் பண்ணின் 8 திறங்களில் 7வது தரமாகிய அரற்று என்ற தரத்தின் அகநிலை பண் இது. 103 வரிசையில் 61வதாக உள்ளது. இப்பண்ணில் மூவருமே பாடியிருக்கிறார்கள். சம்பந்த பெருமான் 75லிருந்து 103 வரையிலும், அப்பர் பெருமான் முத்துவிதான மணிப்பொன் அந்த 4ஆம் திருமுறையில் 21ம், சுந்தரர் 90 முதல் 94 மொத்தம் 35 பதிகங்கள் இந்த குறிஞ்சி பண்ணிலே உண்டு. இதற்குரிய சுவை திருமுறை தோறும் உவகை, மறுக்கை, பெருமிதம் என மாறுவதுண்டு. இதில் 5 கட்டளைகள் உள்ளது. சம்பந்தர் கற்றாங்கு எரியோம்பி என்ற தெல்லை பதிகம், வாசித்தீரவே நன்றுடையானை தீயதிலானை வம்பார் குன்றம் நீடையர் சாரல் என்ற திருக்குற்றால பதிகங்களையும், அப்பர் பெருமான் முத்துவிதான மணிப்பொற்கவரி முறையாலே என்ற பாடலையும், சுந்தரர் முதலையை பிள்ளையை தர சொல்லு என்பன போன்ற இப்பண்ணில் அமைந்த பாடலாக உள்ளது. அந்த பதிகத்திலே பண்ணிலே பாடப்பட்ட 1ஆம் திருமுறையில் 75வது பதிகமாக திரு வெங்குரு என்ற பதியின் மீது குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட பதிகம். இது பாடுவதற்கு எளிமையாக. ஐயா சொல்லுங்க. இதுல இந்த அரற்றுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது என்ன அது சொல்லுங்க. கொஞ்சம் ஆரம்பிக்க சொல்ல அரற்றுன்னு ஒரு சொல்லு சொன்னீங்க. ஆமாங்கய்யா. அது என்ன பொருள்யா அரற்றுன்றது? அகநிலையில பாடுறதுக்குங்கய்யா. திறம் நிறைய இருக்குங்கய்யா. 7வது தரமா இருக்குங்க இந்த அரட்டுங்கிற திறம், அதுக்காக போட்டிருக்காங்க. பெருமானை அகத்திலே நினைந்து பாடுதல். வெறும் புறத்துல அடுத்தவங்களுக்காக பாடாம பெருமான் அகத்திலிருந்து பெருமான் நமக்கு உள்ளே புகுந்து இருக்கிறான் நினைத்து அரற்றுதல் இல்லையா? வாழ்க வாழ்க. தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வாழ்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். காலை நன்மாமலர் கொண்டடி பரவி கை தொழுமானியை கருத்த வெங்காலன் ஓல மதிடமுன் உயிரொடு மால
உதைத்தவன் உமையவள் விருப்பன் எம்பெருமான் மாலை வந்தணுக ஓதம் வந்துழவி மறிதிரை சங்கொடு பவளம் முன் உந்தி வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. சற்றுச்சம்பலம். இந்த வேலை என்கிற கடல் என்ன, வேலை வந்த அணையும் சோலைகள் சூழ்ந்த, அது கடற்கரையாக இருக்கிறது, சோலைகளா இருக்கிறது. அப்படிப்பட்ட வெங்குரு என்கிற சீர்காழி தலம். இந்த தலத்திலே காலை நன் மாமலர் கொண்டு அடிபரவி, பெருமானை காலையில் எழுந்து மலர் கொண்டு வணங்க வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றோம், திருமுறையாகிய மலரினாலே பெருமானை நாம் அர்ச்சிக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அத காலை நன் மாமலர் கொண்டு என்பது வெறும் அட்டப்புட்பம் மட்டுமல்ல, இந்த திருமுறையாகிய மலராலே வழிபடுகிற சூழலை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். வாழ்க வாழ்க. பெண்ணினை பாகம் அமர்ந்து செஞ்சடை மேற்பிரையோடு அரவணை அணிந்தழகாக பன்னிசை பாடி ஆடி முன்பலிகள் பரமரும் அடிகளார் பரிசுகள் பேணி மண்ணினை மூடி வான்முகடேறி மரிதிரை கடல் முகந்தெடுத்து எடுப்பமற்றுயர்ந்து விண்ணள ஓங்கி வந்திழி கோயில் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. விண்ணள ஓங்கி வந்திழி கோயில் வெங்குரு மேவியுள் விற்றிருந்தாரே. பண்ணினை பாடியாடி என்று சொல்லி பன்முறையிலே பாடுதல் சொல்லி குறிஞ்சி பண்ணப்பதை நல்ல அழகா சொன்னார். அறத்துதல் என்ற சொல்லினாலே பெருமானை உள்முகத்திலே வைத்து வணங்குதல் என்ற வகையிலே அமைந்த பண்ணுது. வாழ்க வாழ்க. ஓரியல் வில்லா மூணாவது பாட்டு. ஓரியமில்லா உருவமதாகி ஒன்றிரல் வேடனதொருது கொண்டு காரிகை காண தனஞ்சயன் தன்னை கருத்தவர் கழித்தொதரும் காதல் செய்பெருமான் நேரிசையாக அறுபத முரன்று நிறைமல தாது கண்மூசவின்று துதிர்ந்து வேரிகள் எங்கும் விம்மிய சோலை வெங்குரு மேவி உள்வீற்றிருந்தார். வேரிகள் எங்கும் விம்மிய சோலை வெங்குரு மேவி உள்வீற்றிருந்தாரே. திருச்சிற்றம்பலம். சித்திப்புகளான் தேனது சொல்லாங்க. வேரிகள் விம்மிய வேரிகள் எங்கும் விம்மிய சோலை என்று சோலைகளை பூக்களே தேன் சொரியும் பூக்கள். நமக்கு தித்திப்பதியது திருமுறையாகிய தேன் என்ற வகையிலே அமைந்த பாடு. வாழ்க வாழ்க. வண்டனை கொன்றை. செண்பகவல்லியம்மா போரூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? வாங்க பாட்டு எடுக்கடா ஐயா. சரி, அப்ப கேட்டுட்டு நல்லது. வேலரசியம்மா வாங்க செங்கல்பட்டுல இருந்து. சிவாய நம. மூணாவது தானுங்களா ஐயா? ஆமாமா, மூணாவது இல்ல, நாலாவது பாட்டு. தேங்க்யூ. மூணாவது பாட்டு ஐயா பாட்டாரு. நாலாவது வண்டனை கொன்றை. நாங்க ஐயா சடையினர் தானே. வண்டனை கொன்றை நாலாவது பாட்டு. வண்டனை கொன்றை வன்னியும் மத்தம் மருவிய கூவிலம் எருகொடு மீக்க கொண்டனி சடையர் விடையனர் பூதம் கொடு கொட்டி குடமுழ கூடியும் முழவ பண்கமழ்வாக பாடியோர் வேதம் பயில்வர்மன் பாய் புனர் கங்கையை சடைமேல் வெண்பிரை சூடி உமையவளோடும் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. வெண்பிரை சூடி உமையவளோடும் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. சிவா. திருச்சிற்றம்பலம்.
பண் திகழ்வாக பாடியோர் வேதம் என்று அஞ்செழுத்தை பண்பகையிலே பாடுதல். அப்படி பண்பகையிலே அஞ்செழுத்த ஓதியவர் ஆனாயனானார் என்பதை நினைவுபடுத்துவார் அமைந்த பாடல் இது. வாழ்க. சடையினர் மேனி. நன்றிங்க ஐயா. அடியேன் பாடுறேன். பாடுங்க. சடையினர் மேனி நீரது பூசி தக்கைகொள் போக்கன மிட்டுடனாக சடையினர் மேனி நீரது பூசி தக்கைகொள் போக்கன மிட்டுடனாக கடைதொறும் வந்து பலியது கொண்டு கண்டவர் மனமவை கவர்ந்தழகாக படையது ஏந்தி பங்கையர் கண்ணி உமையவல் பாகமும் அமர்ந்தருள் செய்து விடையொடு பூதம் சூழ்தரச் சென்று வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே படையது ஏந்தி பங்கைய கண்ணி உமையவல் பாகமும் அமர்ந்தருள் செய்து விடையொடு பூதம் சூழ்தரச் சென்று வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. படையது ஏந்தி என்று மழுவாட்படை ஏந்தி நம்முடைய வினைகளை எல்லாம் அறுக்கிறான் என்று சொல்கிற சிவபெருமான் என்ன பண்றான்? அருள் செய்கிற போது பைங்கையற் கண்ணியாகி உமையவளோடு பாகமாக இருந்து அருள் செய்கிறார். நம்ம சோதிக்க வருகிற நாயன்மார்களெல்லாம் சோதிக்க வரும்போது தனியா வந்தா, ஆனா அருள் செய்கிற போது தானும் தன் தையலுமாக வந்தான் என்று பெரிய புராண நிகழ்வுகளை எல்லாம் நினைவுபடுத்த பாடலாக இது அமையும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. படையது ஏந்தி பைங்கையற் கண்ணி உமையவள் பாகமும் அமர்ந்து அருள் செய்ய, உமையவளோடு வந்து அவன் அருள் செய்வான் என்கிற வகையில அமைந்த பாடல். வாழ்க. கரைபொரு கடலில். பாலசுந்தரம் ஐயா. கரை பொறு கடலில் திரையது மோத கங்குல் வந்தேறிய சங்கமும் இப்பி உரை 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 உடை மொத்தம் மணலிடை வைகி ஓங்குவான் இருளற துறப்பயந்திசையும் உரைமலி வேதம் போற்று பூசூரர்கள் புரிந்தவர் நலங்கொள் ஆகுதினின் நிறைந்த விரைமலி தூபம் விசும்பினை மறைக்கும் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரே. விரைமலி தூபம் விசும்பினை மறைக்கும் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. விரைமலி தூபம் விசும்பினை மறைக்கும் என்று குங்கிலிய கலையனாரை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வள்ளி நுண்ணிடையாள். வள்ளி நுண்ணுடையாள் உமையாள் வல் தன்னை மறுக்கிட வருமது களிற்றனை மயங்க மறுகிட வருமது களிற்றினை மயங்க ஒல்லையில் பிடித்தங்கு உரிது அவள் வெறுவல் கெடுத்தவ விரி பொழில் மிகு திரு ஆலில் நல்லறம் உரைத்து ஞானமோடிருப்ப நலிந்திடல் உற்று வந்த அக்கருப்பு வெள்ளியை பொடிபட விழித்தவர் விரும்பி வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. வில்லியை பொடிபட விழித்தவர் விரும்பி வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நல்லறம் உரைத்து ஞானமோடு இருப்ப. அறம் உரைத்தல் தான் ஞானம்.
அறமாவதியாது மனத்துக்கண் மாசிலநாதல். அப்ப மனதை சுத்தமா வச்சுக்கிட்டா உண்மையான ஞானம் என்ற வகையிலே நமக்கு அறிவுறுத்துகிற ஞான சம்பந்தர் பாடல். வாழ்க. பாங்கில அரக்கன். பரமேஸ்வரன் வாங்க. சிவாய நம ஐயா. சிவாய நம. பாங்கில அரக்கன் கையிலை அன்று எடுப்ப, பாங்கில அரக்கன் கையிலை அன்று எடுப்ப, பல தலைமுடியோடு தோளவை நெறிய, ஓங்கிய விரலால் ஊன்றி அன்று அவர்க்கே, ஓங்கிய விரலால் ஊன்றி அன்று அவர்க்கே, ஒலி திகழ்வாளது கொடுத்தழகாய கோங்கொடு சேருந்தி, கூவில மத்தம் கொன்றையும் குலாவிய செஞ்சடை செல்வர், வேங்கை பொன்மலர் ஆர்விரை தரு கோயில், வேங்கை பொன்மலரார் விரை தரு கோயில், வெங்குரு மேவி உள்வீட்டிருந்தாரே, வெங்குரு மேவி உள்வீட்டிருந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானுக்குரிய மலர்களாக ஞான சம்பந்த பெருமான் சொல்வது செருந்தி, கூவிளம், மத்தம், கொன்றை. ஓமத்தம்பு, கூவிளமாகிய வில்வம், செருந்திப்பூ, கொன்றைப்பூ என்ற 4 வகையான பூக்களை இங்கே பெருமானுக்குரிய மலராக நமக்கு எடுத்து காட்டுகிறார். வாழ்க. ஆருடை சடையம். 9வது பாட்டு. கார்த்திகேயன் வரீங்களா? ஆருடை சடையம் அடிகளை காண, அரியோடு பிற அளப்பதற்கே சேரிடல்வா இடை போக்கு லவரதாவே, எழிலுடை தீழ்வெண் நீ உடை கோல மேனி நேச்சி, கண்ணினன் வினை தொழுதேரமையான் விரும்பிய விகர் வெங்குரு மேவியுள் வீச்சிருந்தாரே, வெங்குரு மேவியுள் வீச்சிருந்தாரே. நிறைய வாய்ஸ் பிரேக் நிறைய வருதுயா, அங்கங்க விட்டு. சரி 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 சாமி, அந்த பாட்டை முனுசாமி நீங்க பாடுங்க. ஆருடை சடையம் அடிகளை காண, அரியோடு பிரம்மனும் அளப்பதற்காகி, சேரிடை திகழ்வானத்திடை பூக்கும், சேரிடை திகழ்வானத்திடை பூக்கும், செலவர தவித்தனர் எழினுடை திகழ்வெண் நீருடை கோல மேனியர் நெற்றி, கண்ணினர் விண்ணவர் கை தொழுதேத்த, வேறுமையால விரும்பிய விகிதர் வெங்குரு மேவியுள் வீட்டிருந்தாரே. பெருமானுடைய கோலம் நீற்று கோலம், நீருடை கோலம் மேனியர். அவன் நெற்றிக் கண்ணன், நீருடை கோலமாக நெற்றிக்கண்ணனாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பாடுடை குண்டர். 10வது பாட்டு. வாங்க, இந்த செந்தமிழ் செல்வியம் பணப்பாக்கத்துல வாங்க. சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். பாடுடை குண்டர் சாக்கியர் சமணர் பயில் தருமர ஊரை விட்டழகாக, ஏடுடை மலராள் பொருட்டு வந்த
எல்லையில் வேள்வியை தகர்த்தருள் செய்து காடிடை கடினாய் கலந்துடன் சூழ கண்டவர் வேறு ஊற விழித்து வெய்தாய வேடுடை கோலம் விரும்பிய விகிதர் வேடுடை கோலம் விரும்பிய விகிதர் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. பெருமானுடைய கோலம் வெறும் நீற்று கோலம் மட்டுமல்ல, அவன் வேடுடை கோலம். வேடுடை கோலமாக வந்தான், அர்ஜுனருக்கு பாசுபதம் தந்தான் என்று அந்த நினைவை அர்ஜுனருக்கு பாசுபதம் தந்த செய்திக்கு அவன் வேடுவனாய் வந்தான் என்று நினைவூட்டுகிற பாடல். வாழ்க. விண்ணியல் விமானம். வந்தவாசல் இருந்து செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான் வெண்குரு மேவியுள் வீற்றிருந்தாரை நன்னிய நூலன் ஞான சம்பந்தன் நவின்ற இவ்வாய்மொழி நலமிகு பத்தும் பன்னியல் பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வியனுலக காண்டு வீற்றிருப்பவர் தாமே பாடியும் பன்னியல் பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வியனுலக காண்டு வீற்றிருப்பவர் தாமே. திருச்சிற்றம்பலம். பண்ணியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடுதல். இந்த குறிஞ்சி பண் அரற்றுதல்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அரற்றுதல் என்பது பெருமானை உள்ள இருந்து உருகுதல். அந்த வகையிலே அந்த பத்திமையாலே பாடியாட வியனுலகாண்டு வீற்றிருக்கலாம் என்று சிவலோகத்தை போய் சேரலாம்னு சொல்ற பதிக பலன். வாழ்க. இதோட நிறுத்திக்கலாம், மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பிலே நாம் இப்பொழுது முதல் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருப்பார் சிவநகம் வரலாறு செய்ய அவர்கள். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. ஐயா பாட சொல்லிடுங்க. ஐயா அம்மா வரலைங்க இன்னைக்கு. அவரு சிவாயனமே இவங்க வந்திருக்காங்களா? பரிமளம்மா இருக்காங்களா? பரிமளம்மா இருக்கிறாங்க. சிவாயனம் சிவாயனம். பரிமளம்மா இருக்கீங்களா? பொண்ணு வசூல் பாடுறீங்களா? யார் இருக்காங்களோ அவங்க அடியன் பாடியறையா. அடியன் பாடியறேன். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொற்பலகை எரியினிதமர்ந்து நாராயண நரியா நான் மலர்த்தால் நாயடியிற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா ஆமுதின் அருதாளினை பாடி போரார்வேற் கண்மடவீர் பொன்னூசல்லாடாமோ போரார்வேற் கண்மடவீர் பொன்னூசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம்யா. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது திருப்பள்ளி வச்சு முடியும் போது பொன்னூசலம் பாடுறது வெறும் சடங்கு அல்ல. யார் பாடுறாங்கன்ற முக்கியம் இல்லை, எதற்காக பாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய திருமுறைகளை நாம் திருக்கோயிலாக வைத்து வழிபடுகிறோம். திருக்கோயிலை திறக்கும் போது புத்தகத்தை திறக்கும் போது திருப்பள்ளியோடு தொடங்குதல், மூடுகிற போது பொன்னூசலோடு மூடுதல் என்பது நம்முடைய பண்டைய மரபு. ஓதுவாமுத்திகளாம் கடைபிடித்த பழக்கம். அதனால அந்த வழக்கத்தை வச்சு அதான் செய்தியா நேற்று செய்தியா போட்டேன். எதுக்காக அதை பாடுறோன்னு செய்தியா போட்டேன். அதனால ஆரம்பிக்கும் போது பள்ளி எழுச்சி, முடிக்கும் போது பொன்னூசல். யார் அவைலபிளா இருக்கா அவங்க மூலமா பாடிடலாம். வாழ்க வாழ்க.
நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்யும். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு அந்த பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகிற அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இரவு சந்திப்போம்.